கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்றாங்க. முதல்ல ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க இல்லையா? வசனம் வந்த உடனே அந்த வசனம் அவங்கள ரொம்ப கிரியை செய்யுது. அந்த வசனம் ரொம்ப புடிச்சிருது. இயேசு கிறிஸ்துவின் மேல ஒரு அன்பு இருக்கு. அந்த அன்பு இருந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன பண்றாங்க, அந்த பழைய பாவ வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு, இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி வர்றாங்க. ஆனா காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகுதுன்னா, சில விசுவாசிகளுக்கு என்னன்னா, இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறது ரொம்ப கடினமான காரியமா இருக்கு. என்னப்பா இது இவ்ளோ உண்மையா இருக்கணுங்கிறாங்க, பொய் சொல்லக்கூடாதுங்கிறாங்க, கண்கள் இச்சையா இருக்கக்கூடாதுங்கிறாங்க, கோவப்படக்கூடாதுங்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போது தங்கனால அந்த வாழ்க்கைய வாழ முடியலன்னு சொல்லி சில பேர் என்ன பண்றாங்க, கடவுள விட்டு விலகி போயிர்றாங்க. இல்ல பின்மாற்றத்துக்குள்ள போயிர்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நெறைய பாடுகள், பிரச்சனைகள் வந்த உடனே, என்னடா இது ஏசப்பாவ தான் நான் ஏற்றுக்கொண்டோம். உண்மையான தேவன தான் ஏற்றுக்கொண்டோம். ஏன் இந்த பிரச்சனைன்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, தேவனை விட்டு பழைய வாழ்க்கைக்கு போயிர்றாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் பாடுகள் வந்தாலும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, தேவனுக்காக ரொம்ப அன்போட இருப்பாங்க. தேவனுக்காக எல்லாத்தையும் சகித்துக் கொள்வாங்க. அவங்க தேவனுக்காக இழந்தது அதிகமா இருக்கும். இல்ல இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட நிமித்தம், அவங்க கூட வேலை செய்றவர்கள் வந்து அவங்க ரொம்ப நிந்திச்சிருப்பாங்க. கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க, இவங்கள ரொம்ப உதாசீனப்படுத்தியிருப்பாங்க. ரொம்ப கேவலமா பார்த்திருப்பாங்க. என்னடா இவன் இவ்வளோ நாள் வந்து இங்க இருந்தான், இப்போ திடீர்னு இயேசு கிறிஸ்துன்னு சொல்றான். இயேசு கிறிஸ்து பின்னாடி போறான், பைபிள் வாசிக்கிறான், சர்ச்சுக்கெல்லாம் போறான். என்ன மாற்றம்? எதற்காக மாறுனான்? காசு வாங்கி மாறிட்டானா? அப்படின்னு சொல்லி நெறைய நம்மள என்ன பண்ணுவாங்க, குத்திக் கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த பிரச்சனைகள் மத்தியிலும் அந்த விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் தேவனுக்காக அவர் அன்ப நிலைத்து நிப்பாங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வாழ்க்கை வந்து கன்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல கட்டப்பட்டது. அதனால எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா, மழை வந்தாலும் சரி, காற்றடிச்சாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, அந்த கன்மலை மேல கட்டப்பட்ட வீடு, அந்த அஸ்திவாரம் வந்து அவ்ளோ நிலையா இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்கனால தாங்க முடியும். ஏன்னா, அந்த விசுவாசம் நமக்கு இருக்கு. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாருங்கிறது இல்லையா? நமக்கு நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பைபிள்ல அதிகமா கொடுக்கப்பட்டிருக்குங்க. பவுலுடைய வாழ்க்கைய எடுத்துக்கலாம். பவுல் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்ட நிமித்தம் அவர் பட்ட பாடுகள் அநேகம். அவர பத்தி நம்ம படிச்சோம்னா, படிச்சு கொண்டே இருக்கலாம். அவர் என்ன சொல்றாரு, "நான் அப்போஸ்தலனா இருக்கிறேன். நான் வந்து நெறைய சர்ச்சஸ் நான் பில்ட் பண்றேன். ஆனாலும் என்னை எல்லாரும் எப்படி பார்க்கிறாங்க? ஒரு குப்பையைப் போல பார்க்கிறாங்க. தொடச்சு போடுகிற குப்பையைப் போல பார்க்கிறாங்க." அதுதான் வசனம் சொல்லுது. நான் அந்த வசனத்த உங்களுக்கு நான் வாசிக்கிறேனே. 1 கொரிந்தியர் 4:13. தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்கிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையைப் போலவும், எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கைப் போலவும் ஆனோம். இயேசு கிறிஸ்துவின் சபையை வந்து எவ்வளவோ சபைகள நாட்டின பவுல வந்து